தமிழ்நாட்டுல எந்த மூலை முடுக்கல்ல திரும்பினாலும் தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கல்விக் கொள்கை, இந்தி திணிப்பு இத மாதிரியான வார்த்தைகள் ஒரு சமீப காலமா பல்வேறு இடங்கள்லயும் பேசப்பட்டு வருது. இது முதல்ல மும்மொழி கல்விக் கொள்கையில இந்தி திணிக்கப்படுதா, தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுக்கு வேணுமா, பல்வேறு தகவல்களை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்க தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசியல் முதும்பெரும் தலைவர், எம்ஜிஆர் அமைச்சரவையில 2 முறை அமைச்சரா இருந்த ஒரு மூத்த தலைவர் திரு HV ஹண்டே அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார், இந்த தேசிய கல்விக் கொள்கை நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சமீப காலமா. தேசிய கல்விக் கொள்கை நமக்கு வேணுமா, அது வேணுங்கிறதுனால என்ன பயன் இருக்கு நமக்கு? தமிழ்நாட்டிலே எடுத்தீங்கன்னா ஏறத்தாழ 1.25 கோடி மக்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அண்மையில கூட டாக்டர் CMK ரெட்டி அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் நமக்கு தெலுங்கு படிக்க வேண்டும், நம்முடைய தாய்மொழி தெலுங்கு படிக்க வேண்டும் என்று கேட்டார். தெலுங்கு இன்னும் சொல்லணும்னா நம்ம இந்த கேபினெட், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் அவையிலே தெலுங்கு பேசக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. KKSSR இருக்கிறாரு, அதே மாதிரியாக நேரு இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஆர்காட் வீராசாமி அவர்கள், வைகோ, அதெல்லாம் அவங்க தாய்மொழியில தெலுங்கு. ஆனா அவருக்கு படிக்க தெரியாது. நான் எதுக்காக சொல்கிறேன் என்றால், அந்த தேசிய கொள்கை இப்பொழுது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இப்ப கொண்டு வந்ததுல ஹிந்தி கட்டாயமா படிக்கணும்னு கிடையாது. ஒரு காலத்துல ஹிந்தி திணிப்பு எல்லாம் இருந்தது, இப்ப அந்த பிரச்சனை கிடையாது. அது சாய்ஸ். நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு மொழி சாய்ஸ். ஏன்னா இது பன்மொழி இருக்கக்கூடிய நாடாக இருக்க காரணத்தினால இதுல எல்லா ஒற்றுமையாக கொண்டு வருவதற்காக இப்ப 1 கோடி மக்கள் தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க. அதே மாதிரியாக நீங்க கர்நாடகாவில் எடுத்தீங்கன்னா நிறைய தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க. காசர்கோட் தாண்டினீங்கன்னா அங்க நிறைய மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்காங்க. ஆகவே மும்மொழி திட்டத்துல ஒரு சாய்ஸ் இஸ் கிவன். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஹிந்தியே படிக்கணும்னு கிடையவே கிடையாது, அது மும்மொழி திட்டத்தில் இல்லவே கிடையாது. ஹிந்தி படிக்காம இன்னொரு மொழி சாய்ஸ் கொடுக்காங்க. அப்ப ஒரு கொஸ்டின் வருது, எதுக்காக 3 மொழி நீங்க பனிஷ் பண்றீங்க? பிகாஸ் நாட நம்ம இது பன்மொழி இருக்கக்கூடிய ஒரு நிறைய, அசாம் அங்க ஒரு மொழி, வங்காளத்தில் ஒரு மொழி, ரவீந்திரநாத் தாகூர் வங்காளத்தில் எழுதுறாங்க. அதே மாதிரி ஒரிசாவில் ஒரு மொழி, ஆந்திராவில், இப்படி இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சாய்ஸ் அதை வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே ஹிந்தி படிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லவே இல்லை, அது சாய்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க ஒரு சின்ன நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். சூளையில ஒரு தெலுங்கு பேசுறவங்க ஏகப்பட்ட ஆட்கள், ஆதி நான் ரெண்டு சொல்லி நான் தெலுங்கு படிச்சிருக்கேன். நெல்லூர்ல நான் தெலுங்கு படிச்சு தெலுங்குல எக்ஸ்பர்ட். புரட்சியர் எம்ஜிஆர் அவர்கள் விஜயவாடால தமிழ்ல பேசியது நான் தெலுங்குல மொழி பெயர்த்தது. நான் சொன்ன உடனே எல்லாம் வந்தாங்க. ஸ்டூடெண்ட் எவரு ராபோய முக்கியமந்திரி, வரக்கூடிய முக்கியமந்திரி. அவர் அண்ணா சிரிச்சார். இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க? இல்ல சார், நான் அங்க தெலுங்கு படிச்சேன், அதனால எனக்கு அது அவர் மனசுல இருந்தது. எதுக்காக சொல்றேன்னா, அது முடிஞ்சு போச்சு. பிறகு இந்த கூட்டணியில ஒரு தொகுதி கொடுக்கிறாரு அண்ணா ராஜாஜிக்கு சுதந்திரப்பட்டு 11, அப்ப 12 தொகுதி இருந்தது, இப்ப 16 இருக்கு சென்னை மாநகரத்தில். 11 அவங்க திமுக வச்சுக்கிட்டாங்க. அதுல கொஞ்சம் சவுகார்பேட்டை வருது. ஸோ ராஜாஜிக்கு அங்கே சவுகார்பேட்டைன்னு சொல்லி ஒரு மார்வாடி நிற்க வைக்கிறதாக இருந்தது. தொகுதி கொடுத்ததுக்கு பிறகு அண்ணாவுக்கு ரைட் கிடையாது. ஆனா அவுட்டதுவே போய் பேருந்தில் அண்ணா ராஜாஜிக்கு போன் பண்ணி, நீங்க யாரோ மார்வாடிக்கு கொடுக்காது, அங்க நிறைய தெலுங்கு பேச 35,000 ஓட்டர்ஸ் இருக்கு, அண்டையை போட்டு அந்த தொகுதி ரொம்ப கஷ்டமான காங்கிரஸ் கோட்டை, அது அனந்தநாயகி அவருக்கு ஜெயிச்ச தொகுதி, அது CP சீட்டர் என்வினேட்டர் தோற்கடிச்சாங்க அந்தம்மா. அதனால அண்டையை போட்டா அந்த தொகுதி நமக்கு வந்துடும் சொன்னாங்க. பாருங்க, எனக்கு அந்த இன்னொரு மொழி தெரிஞ்சதுனால என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம் ஏற்பட்டு போச்சு. தமிழ்நாட்டிலேயே எல்லா அரசியல்வாதிகளும் சொல்றோமே தவிர பல அரசியல்வாதிகள் அவங்க குழந்தைகளுக்கே தமிழ் சரியா கத்து கொடுக்கறது இல்ல. நாம
சும்மா அரசியலுக்காக தயவு செய்து நான் யார தனி மனிதரை குற்றம் சொல்லக்கூடிய பழக்கம் எனக்கு இல்லை. ஆனா எந்த மனிதராக இருந்தாலும் உண்மையாக தமிழில் நாட்டம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் தமிழை இன்னும் ஆழமாக படிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இந்தியாவில் மேக்சிமம் நிறைய பேசக்கூடிய மொழி ஹிந்தி, அதுக்கு அடுத்து தெலுங்கு. ஏன்னா நீங்க தெலுங்கானால தெலுங்கு இருக்கு, ஆந்திராவில் மொத்தமா எடுத்தீங்கன்னா 12 கோடி மக்கள் தெலுங்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 1 கோடி மக்கள். அதே மாதிரி கர்நாடகாவில் கேசி ரெட்டி எல்லாம் அவங்க எல்லாம் சீஃப் மினிஸ்டர் ரெட்டி அவங்க வந்திருக்காங்க. ஆகவே எதுக்கு சொல்றேன்னா இங்க இருக்கிறவங்க வேற தெலுங்கு படிக்கலாம், வேற எது படிக்கலாம். ஆகவே இதுல எந்த நிர்பந்தமும் கிடையாது என்பதை நான் பணிவொன்புடன் ஆணித்தமாக சொல்ல கடமைப்பட்டுள்ளேன்.